ரம்யா, நமக்கு பெட்ஷீட் போடு, படுத்துறலாம். சரிங்க அண்ணி. நீயும் போய் தூங்கு. இல்ல, எனக்கு தூக்கம் வரல. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நல்லா தூங்குவாங்க. அப்போ நம்ம வேலையை முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ரெடியாக இருங்க. பாத்தியா, வசதியாக வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கழுத்தை நல்லா தூக்கி வச்சுட்டு தூங்குறான். போனா பின்னாடி இருந்து ஒரே இழுதான், மொத்தமா தொங்கிடும்டா. ஏய், பொருளெல்லாம் எடுத்து வைங்க. நான் முதல்ல போறேன். நான் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஓம் பகவதி, ஓம் பகவதி. ஓம் பகவதி. யாரா இவன்? பரதேசி மாதிரி இருக்கான். நாமளே அப்படித்தானே இருக்கோம். இவர் அவன் உண்மையான பரதேசி மாதிரி இருக்கான்டா. நம்ம கெட்ட போட்டிருக்கான்டா. ஓம் பகவதி. ஒருவேளை இந்த ஆளு ஏதாவது ஆசிரமம் வச்சிருப்பாரோ? பார்த்தா ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சு வச்சிருப்பாரு போல இருக்கே. யோ, பார்க்கவே பரதேசி மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் பணம் நிறைய இருக்குன்ற. ஓம் பகவதி. ஓம் பகவதி. ஓம் பகவதி. ஓம் பகவதி. உலகை ஆளும் ஓம் பகவதி. அவருடைய உயிருக்கு பெரிய தண்டனை இருக்கு. என்ன நடந்தாலும் இன்னைக்கு ராத்திரி கோவில் வாசப்படிய தாண்டாதீங்க. அகிலாண்டேஸ்வரியோட கட்டளைய மீறாத. உயிர் பலியாயிடும். சிவா, இங்க வாங்க. இதோ வரேன்க்கா. அண்ணி, இந்த துளசி கூப்பிட்டதோ சிவா மாமா அப்படியே போறாரு பாருங்களேன். ஆமா, எதுக்கு இவ கூப்பிடுறா? கோவில் விட்டு போறதுக்கு முன்னால துளசி கர்ப்பமாயிடுவாளோ? அண்ணி, சும்மா தாண்டி சொன்னேன். என்ன துளசி? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்றேன்னு. இதோ இதெல்லாம் ஊத்துங்க. அவ்வளவு வேண்டாம், கொஞ்சமா. எல்லாத்துலயும் தானே? ஏய் ஜனனி, சீக்கிரம் வா. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்றோம்னெல்லாம் இருக்கட்டும். அந்த துளசி விளக்கு போடுறா. உன் வீட்டுக்காரர் என்ன ஊத்துறாரு? என்ன ஊத்திட்டு இருக்காரு? அப்பதானே விளக்கெரியும். விளக்கெரிஞ்சா பரவாயில்ல, காதல் பத்திச்சுன்னா என்ன பண்ணுவ? இங்க ரியாக்ஷன் கொடுக்காம அங்க போய் கொடு போ.
சிவா, ஆ ஆ நாளைக்கு காலையில வேண்டுதல் முடிச்சிட்டு போறதுக்கு முன்னால நீங்க கோயிலை விட்டு வெளியே போக கூடாது. குறிப்பா நைட்ல கோயில் வாசப்படியை கூட தாண்டக்கூடாது. ஏன், என்னாச்சு? ஏன் போக கூடாது? அதுவும் வேண்டுதலா? தயவு செஞ்சு காரணம் கேட்காதீங்க. போக கூடாது, அவ்வளவுதான். நீங்க சொன்னா போக மாட்டேன். இருந்தாலும் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்.